आजा आजा जिंदे शामी आने के कले आजा जरी वाले नीले आसमाने के कले जय हो जय हो। பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே ரயிலு வண்டியிலே மெயிலு வண்டியிலே வாழ்ந்து வராண்டா வாஞ்சு வராண்டா. ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சமீபத்தில் நிறைய ஆடெல்லாம் வந்திருக்கு, பேப்பர்லாம் வந்தது, நியூஸ்லாம் வந்தது. அங்கீகரிக்கப்படாத இடங்கள் இதெல்லாம் வந்து பத்திரப்பதிவு செய்ய முடியாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏன்னா குழுக்களை எடுக்கிறோம், அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோன்றதெல்லாம் ரெண்டாவது. வந்ததுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல. நல்லா கேட்டுக்குங்க. இன்கேஸ் இப்ப கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அங்கீகரிக்கப்படாத இடங்கள் பத்திரப்பதிவு செய்ய இயலாது. இதுதான் வந்து இன்னைக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனா 21ஆம் தேதி மாற்றங்கள் இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருவேளை பண்ண முடியலங்க, கவர்மெண்ட் ஒத்துக்கல, அப்ப என்ன பண்ணலாம்? இது எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் மனசுல இருக்கு? ஒருத்தருங்க குழந்தைங்க தான் வேற. இவ்வளவு பேருக்கு மனசுல இருக்கு. ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. 20 பேரோட கொண்டாடணும். இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை 20 பேரோட 8ஆம் கொண்டாடணும். 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை கோயம்பேடுல சென்னை யூனிட்ல கொண்டாடணும். இந்த 2வது வருஷம் துவக்க விழாவில் ஒரு வருஷத்துடைய மொத்த விற்பனை 100 பிளாட். எவ்வளவு? 100 பிளாட். 20 பேரோட செலிப்ரேஷன் பண்ணும். 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை 500 பிளாட். அந்த வருஷத்துடைய டோட்டல் சேல் எவ்வளவு? 500 பிளாட் சேல் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஆடிட்டோரியம்ல ஒரு 200 பேரை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணும். இன்னைக்கு 4ஆம் ஆண்டு துவக்க விழா என்னங்க நடக்குது? முன்னேறி இருக்குமா? இதை எடுக்கணும்னு ட்ரீம் சிட்டி விரும்புமா? இன்னைக்கு சேர்த்து எவ்வளவு? இந்த ஆண்டு 2000 வீட்டு மனைகள். ஏன் கஸ்டமர் தக்க வைக்க தெரியாது? எக்காரணத்தை கொண்டும் சொல்றவா 1000 சொல்லுவா சார்.
தோசையை சிம்பிளா சொல்றேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். தோசையை சுட்டா தோசையை தான் சாப்பிடணும். தோசையில எத்தனை ஓட்டை இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம தோசை சாப்பிட முடியாது. ஆ 2000 அரக்கோணத்துல எவ்வளவு தெரியுங்களா? 30 ரூபா ஸ்கொயர் ஃபீட். நீங்க அப்ப 222 ரூபான்ற யாரு? நம்ம பக்கத்துல இருக்கிறவன். நான் அவனை பார்த்து ஒன்னே ஒன்று கேட்பேன், 30 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்போது நீ எத்தனை பிளாட்டா வாங்கியிருந்த? 2 4 ஒரு வீடு கட்டுவாரு டாக்டர் சார் 5 இல்லை இன்னைக்கு 222 ரூபான்னு சொல்லும் போது எத்தனை பிளாட் சார் வாங்க போறீங்க? 30 ரூபாய்க்கு இருக்கும் போதும் வாங்கியிருக்க மாட்டாரு, இன்னைக்கு 222 ரூபாய்க்கும் வாங்க மாட்டாரு, நாளைக்கு 2222 ரூபாய் வாங்க மாட்டார். ஆனா என்ன சொல்லிட்டு பாருங்க, கடைசி வரைக்கும் வாங்கவும் விட மாட்டார். ஏன் குடும்பம், என்னுடைய ஜெனரேஷன், என்னுடைய எதிர்காலம், எனக்குள்ளார பசி, இதெல்லாம் எனக்குன்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வாங்குவாங்க. அவங்க மட்டும் தான் இங்க இருக்கும், கூலி இருக்கும், அவங்க மட்டும் தான் கூலி இருக்கும். ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி பேப்பரை போட்டிருக்கான் இல்ல கம்பெனி எப்படி எல்லாத்தையுமே விசாரிக்கணும். விசாரிக்காம இறங்கக்கூடாது, எல்லாத்துக்கும் தெரியும். கம்பெனியுடைய ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் எடுத்துக்கணும். கம்பெனி கடந்த 4 ஆண்டுகளா என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சர்வே எடுக்கும். இவ்வளவு ஓப்பனா யார் சார் சொல்லுவா? சென்ற 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கம்பெனியுடைய டோட்டல் ப்ராஃபிட் 50 லட்சம் ரூபாய், டோட்டல் சேல் வேல்யூ 1.5 கோடி ரூபாய். எவ்வளவுங்க இன்னைக்கு? 2ஆம் ஆண்டு துவக்க விழா, 3ஆம் ஆண்டு துவக்க விழா, கம்பெனியுடைய டோட்டல் சேல் 5 கோடி ரூபாய். நீங்க எல்லாரும் பணம் கட்டுங்க. 75% பணம் உள்ள வந்த பிறகு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன்னு சொல்லி இருந்தால் 4 வருஷம் 4 வருஷத்துல என்ன நடக்காம சார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மாசம் கொடுக்கல், மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரணுமா? ஒரு ஆளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் இன்னைக்கு பண்ண முடியாது. 21ஆம் தேதி வர ஜட்ஜ்மெண்டா தை மாசம் அன்னைக்கு, ஜனவரி மாசம் அன்னைக்கு நாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்ப இருக்கிற 6 பேருக்குன்னா இந்த 6 பேரும் நல்ல விஷயம் பரவாயில்ல, ரொம்ப கஷ்டம் சார். இது மாதிரிலாம் செலவு பண்ணி மீட்டிங் பண்ணணும். மீட்டிங்கே போடாம ஒரு கெட்ட விஷயம் ரொம்ப சர்வசாதாரணமா அத்தனை பேரும் போய் பாருங்க. உண்டாயிட்டீங்களா? நம்ம வீட்டுல நடக்கிற, யார் வீட்டுல பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு கல்யாணம் வீடு வீடா போய் பத்திரிக்கை வச்சாதான் தெரியும் அவனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் நின்று போச்சானா யோசிச்சு பாருங்க. பத்திரிக்கை அடிக்க தேவையில்லை, யாருக்கும் சொல்ல தேவையில்லை. அது என்னங்க ஆகும்? நாமளே 4 பேர் சொல்றோமே. அதனால இந்த ஜனவரி மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தாவே பெரிய கான்பிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஹெட் ஆபீஸ்க்கோ இல்ல பிரான்ச் ஆபீஸ்க்கோ போய் பாருங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் ஜனவரி மாசம் இருக்கு, யாராச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் வேணும்? இது வரைக்கும் சொல்றதெல்லாம் செஞ்சிருக்கோம், இதுக்கு மேலேயும் சொல்றதை மட்டும் தான் செய்யணும். நம்ம குழுக்களுக்குள்ள போலமா எனக்கு கரெக்டா 11 மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. நம்ம தான் டைம் கீப் அப் பண்றது இல்லையே. குழுக்களுக்கு போயிடலாங்களா? ஃபைன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? இப்ப எடுக்க போறது முதல் மாசம் ஏப்ரல் மாசம் கட்டின எவ்வளவு? 100 ரூபாயும், மே மாசம் கட்டின 200 ரூபாயும் சேர்த்து 2 காயினை இப்ப எடுக்க போறோம். எல்லாத்தையும் எடுப்போம், ஆளையும் எடுப்போம். இப்போதைக்கு எடுக்கணும். யார் அந்த 100 ரூபாய் அதிர்ஷ்டசாலி? கொஞ்சம் கை தூக்காம. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குமா? நான் சொல்லி கூட முடியல, டக்குன்னு நம்ம கை தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு, கூட டிராவல் பண்ணணும். ஏன் கை தூக்கினாங்க சார்? எடுக்கும் என்னது கூட டிராவல் பண்ணுங்க. என்ன பேசுறாங்க, என்ன பாயிண்ட் கொடுத்தாங்க? ஒருத்தர் பாருங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு, நீ மட்டும் டிவிசிபி கொடுத்தேன்னு வை.
இப்போ இவ்வளவு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. வாழ்க்கையில இரண்டாவதாக வரக்கூடிய வருமானம் நிரந்தரமா வருமா, வர வைக்க முடியுமா அப்படின்னா வர வைக்க முடியும். அதுக்கு சாத்தியம் ட்ரீம்ஸ் இந்தியாவில இருக்கு. என்ன பண்ணலாம்? ரெகுலரான வருமானம் வரதுக்கு எவ்வளவு நாளைக்கு தான் பிளாட் விற்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு பிளாட்டை வாங்குவாங்க? எத்தனை பேருக்கு பிளாட் தேவைப்படும்? ஏன்னா இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல மற்ற ஸ்டேட்ல வந்தவங்க தான் அதிகம். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு விற்க முடியாம போச்சாலும் கேட்கிற கஸ்டமர்ஸோடைய நிறைய கொஸ்டின்ஸ் பதிலே சொல்ல முடியல இல்லைங்களா? ஏன்னா எல்லாமே இங்க வாங்குவவங்க வித்தவங்க இருக்கீங்க தெரியும். அப்போ அதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்? அது என்ன பண்ணா நமக்கு ரெகுலரான இன்கம் வரும்? ஏதோ ஒன்று பண்ணிதானே சார் ஆகும். தினமும் மாசம் நான் இருக்கேன் இல்ல நடக்கிறேன் அடுத்த தூங்குறேன், ஏதோ என்னால முடியாத பட்சத்தில் என் குடும்பத்துக்கு வருமானம் வரும். அது ட்ரீம்ஸ் இந்தியாவில சாத்தியம். என்ன பண்ணலாம்? சப்ஜெக்ட் வாங்க சார் வர. இனிலிருந்து நாம எல்லாருமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பாதிக்க போறோம். எப்படி சார்? என்கிட்ட லேண்ட் இருக்கு, லேண்ட் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வேண்டாம். ஏன் சார்? வரது தீபாவளி வர வந்து ஏகப்பட்ட செலவு இருக்கு. என்ன வருதுங்க? தீபாவளி வருது, ஏகப்பட்ட செலவு. தீபாவளி முடிஞ்சு வந்து கண்டிப்பா எனக்கு பென்ஷன் வரும், போனஸ் வரும், எல்லாம் வாங்குவேன். முடிஞ்சு நான் போய் கேட்கிறேன், சார் லேண்ட் ஒன்று இருக்கு வாங்கிக்கிறீங்களா? இல்ல இல்லைங்க, பொங்கல் வந்துச்சு. என்னைக்குதான் வருவாருன்னா அது ஒரு பெரிய கேள்வி. இதெல்லாம் தாண்டி கம்பல்சரி எல்லாருக்குமே தேவையான பொருளை ஒண்ணு நம்ம கொடுக்கறதுக்கு தயாராகும். கம்பல்சரி எல்லாருக்குமே தேவையான பொருள். இன்று முதல் இந்த உலகத்துல தேவையான விஷயத்தை கொடுக்கிறது. யாரை நாம அறிமுகப்படுத்தி வச்சாலும் அந்த பொருளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெபிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு அங்க இன்சென்டிவ் கொடுக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்ச இன்னைக்கு சென்னையில முதல் முறையா நாம ஒரு மாபெரும் அளவில் கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் ஒரு 50 பிரான்ச்சோட ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணுவோம். சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றோம்னு சொல்லிடுவோம். இல்ல எனக்கு பத்திக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? யாராவது யாருமே சொல்ல முடியாது. நீ நாடார் கடையில வாங்குறத என் கடையில வந்து வாங்கு. யார? நாம அறிமுகப்படுத்துறவங்க. அவருக்கு குறைஞ்சது 2% கமிஷன் அவருக்கு கிடைக்கும். யாருக்கு? அவர் வாங்குற பொருளுக்கு அவருக்கு. அவர் அறிமுகப்படுத்திவிட்ட நமக்கு 3% கமிஷன். சிம்பிளா ஒரு கேல்குலேஷன் பண்ணிருக்கு. 100 பேர்கிட்ட இந்த மாசம் லேண்ட் விற்க முடியாது. 100 பேர்கிட்ட சாப்பாடுக்கு அரிசியும் பருப்பும் வாங்கன்னு சொல்லலாமா? தேவைதானே? எல்லாருமே வாங்கன்னு சொல்லலாமா? 100 பேர்கிட்ட ஒரு ஆளு என்ன குடும்பம் நடத்துறதுக்கு 10,000 கம்மி யாருக்காவது ஆகுங்க? லேடிஸ் இருந்தா கை தூக்கலாம். இல்ல நானா 2,000 குடும்பத்தை முடிச்சு யாராவது கை தூக்குமா? 10,000 ரூபாய்க்கு கம்மி நீ குடும்பம் நடத்த முடியல. எங்க அம்மா என்கிட்ட 8,000 ரூபாய் கேட்டுட்டு இன்னைக்கு சண்டை கொடுக்குறாங்க. மினிமம் 10,000 கொடுத்தாதான் நான் வந்து எல்லாமே பண்ணுவேன். அப்ப தேவைப்படுது, குறைஞ்சது 10,000 தேவைப்படுது அப்படின்னா 100 பேரையாவது மினிமம் நாம அறிமுகப்படுத்தணும்னாக்கா அதுல 3% அப்படின்னா எவ்வளவு ஆகுது? ஒரு ஆள் 10,000 வாங்கிட்டாருங்க, அதுல 3% கமிஷன் எவ்வளவுங்க? புரியல? 300 ரூபாய். 100 பேரை அறிமுகப்படுத்தலாம். நல்ல கணக்கு போடணும். 30,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்க முடியும். ட்ரீம்ஸ் இந்தியாவில 30,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நாம அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த கஸ்டமர் அவரு போய் அங்க வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு 2% கமிஷன் கிடைச்சது. அதுக்காக அவரு அங்க போவாரு. நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ முடிவு பண்ண வேண்டியது நாம தான். நமக்கு எவ்வளவு தேவை? 30,000 40,000 50,000 ரூபாயா 1,00,000 ரூபாயா? யாருங்க முடிவு பண்ணணும்? கொடுக்க ட்ரீம்ஸ் இந்தியா தயாராகிடுச்சு.
ஒன்னு புரிஞ்சுக்கங்க, முதல் தடவை வந்து நீங்க ரெஃபர் பண்ணி விடுறீங்க இல்லையா, அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. இந்த கஸ்டமர் அவருடைய குடும்பத்துக்கு அவர் வாங்க நினைச்சாருனாக்கா லைஃப் லாங் உங்களுக்கு அவர் பர்ச்சேஸ் பண்ண அந்த பொருள் உங்களுடைய கார்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கும் ஒரு கார்டு இருக்கும் நீங்க ரெஃபர் பண்ணிவிட்டதுனால. ஸோ அந்த கார்டை கொண்டு போய் நீங்க உங்களுடைய பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். ஒன்று, நீங்க இதை வந்து பொருளாதான் வாங்கிக்கணுமானாக்கா இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல சென்னை சாரி ஒரு துணி கடைக்கெல்லாம் போறீங்க, இல்ல நகை கடைக்கெல்லாம் போறீங்க, அவங்க கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா மறுபடியும் நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா துணியாவோ நகையாவோ வாங்க முடியும். கரெக்டா? கரெக்டுங்களா? 10ஆம் தேதி ஆனாக்கா ட்ரீம்ஸ் இந்தியாவுக்கு வந்து நீங்க கார்டை ஸ்வைப் பண்ணி பணம் வாங்கிக்கலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன தேவைப்படும்? இதுவே போதும். இப்ப முடிவு பண்ண வேண்டியது நாம தான். நாம 100 பேர் அறிமுகப்படுத்த போறோமா, 500 பேர் அறிமுகப்படுத்த போறோமா, 1000 பேர் அறிமுகப்படுத்த போறோமா? ஜஸ்ட் a reference. இன்னைக்கு சிலிண்டரை 700 ரூபாய்க்கு வித்து ரீஃபண்டாக 200 ரூபாய் போடுறோம்னா குறை சொல்லக்கூடாது. இது குறை அல்ல, இட்ஸ் அக்கௌண்ட். இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் நடக்குது. 700 ரூபாய் சிலிண்டர் வாங்கிட்டு 200 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது. இட்ஸ் அக்கௌண்ட். இந்த குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாரும் கார்லயும் ஃபிளைட்லயும் போயிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம எல்லாம் வானத்தை மட்டுமே பார்த்து பாய் பாய் சொல்லு நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். அவன் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறான்? இட்ஸ் ஏ அக்கௌண்ட். அந்த விஷயத்த தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். அதனுடைய முயற்சி தான் இன்னைக்கு இந்த வாணி மகால நடந்திருக்கு. ஏன் இதை நம்ம கையில எடுக்கக்கூடாது? ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது? ரொம்ப அழகா பண்ணலாம். இன்னைக்கு சென்னையில 50 பிரான்ச் வர்றதுக்கான அத்தனை வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் உங்களுடைய பகுதியிலும் கண்டிப்பா வரும். ஒரே ஒரு விஷயம், என் மக்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யாரும் சொல்லக்கூடாது. வருமானம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா வருமானம் இல்லதான். 4 பேரை பார்த்து சித்தி நாடகத்தையும் அன்னி நாடகத்தையும் சொல்லிட்டு இருந்தாக்கா எனக்கு பிரயோஜனம் இல்லதான். என் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய நான் செலவு பண்ற என்னுடைய ஒவ்வொரு மணித்துளிகளையும் நான் பொன்னானதாக மாற்றுவேன் என்றால் இதை விட சிறப்பான விஷயம் என்னங்க செஞ்ச முடியும் மற்றவங்களால? வாழ்க்கையை விளையாட்டா எடுத்துக்கணும். வாழ்க்கை விளையாட்டா எடுத்துக்கணும். விளையாடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை கூட விளையாடிட்டே இருக்கணும். விளையாடுறவங்க எவனுமே தூங்க மாட்டாங்க. தோற்றக்கூடாதுன்றதுக்காக தான் விளையாடுவான். ஐ எம் பிளேயிங் வித் மை லைஃப், ஐ எம் ஜர்னிங் வித் மை லைஃப். என் வாழ்க்கையை நான் ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறேன். ஜஸ்ட் என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என் கூட வந்தா போதும். வாழ்க்கையில நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இதுக்கு நான் யாரு? ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, பாத்துக்கணும். இது சம்பந்தமா உங்களுக்கு யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணலாம். நன்றி.